ஏரியா அண்டு பெரிமீட்டர், அதாவது பரப்பளவு மற்றும் சுற்றளவு. இப்போ நமக்கு வந்து 2D ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள், சதுரம், செவ்வகம், சதுரம், இது குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவாங்க இல்லையா, நாற்கரம் தமிழில் குவாட்ரிலேட்டரல். ஸோ இந்த மாதிரி 2D பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, சர்க்கிள் ஆல்சோ, சர்க்கிள் 2D ஷேப்ஸ். இதில் ஏரியானா இது கவர் பண்ணியிருக்கு இல்லையா, இது கவர் பண்ணியிருக்கு. இந்த கவர்டு ஏரியா பரப்பளவு அது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸில் வந்து நம்ம அளப்பாங்க. பொதுவாக ஸ்கொயர் யூனிட்ஸில், சதுர அடியில். ஓகேவா, இதுதான் வந்து ஏரியா. ஏரியா வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஷேப்புக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஷேப் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது இல்லையா, இதுக்கு நம்ம ஏரியா கிடையாது, ஏரியாவும் கிடையாது, சுற்றளவும் கிடையாது. இந்த மாதிரி க்ளோஸ்டு ஷேப்ஸில் மட்டும்தான் ஏரியா. இது சர்க்கிளோட ஏரியா. சுற்றளவு அப்படின்னா இதோட பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, எல்லைகள், அந்த எல்லைகளோட நீளம், அவ்வளோதான். உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர், ஓகேங்களா. இது வந்துட்டு இதுவும் 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்குது. இது மூணையும் கூட என்ன வருது, 5 + 5 10, 10 + 4 14. இதுதான் வந்து இதோட சுற்றளவு. அதுபோல் இங்கே உதாரணத்துக்கு இது 5 இருக்கட்டும், இது 7 இருக்கட்டும். இது 4ஐயும் கூட்டணும். 5 + 5 10, 7 + 7 14, 10 + 14 24. இது சிஎம்மாக இருந்ததுன்னா இதுவும் சிஎம்மில் தான் வரும். இதுதான் சுற்றளவு கண்டுபிடிக்கிறது. இப்போ சதுரத்துக்குன்னா எல்லா பக்கமும் 1 தான் இருக்குது. இப்போ 4 இருந்துச்சுன்னா எல்லா பக்கமே 4 தான் இருக்க போகுது. ஸோ இப்போ 4ஐயும் கூட்டினோம்னா என்ன வரும், 4 4 என்ன வந்துச்சு, 16. ஒரு மீட்டராக இருந்துச்சுன்னா 16 மீட்டர். வட்டத்தோட சுற்றளவு மட்டும் இங்கிலீஷில் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது கண்டுபிடிக்கிறதுக்கு இது எப்படின்னா, உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ரோப் வச்சு, ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி வட்டமாக செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு அதை லென்த்தாக அப்படி இழுத்தேன்னா அது எவ்வளோ நீளம் வருதோ அது அதோட சுற்றளவு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது நம்ம சர்க்கிளை பற்றி படிக்கும்போது அதை பற்றி படிக்கலாம், ஓகேவா. இப்போ சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லைனா பெரிமீட்டர், இதை கண்டுபிடிக்கிறத வச்சு ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போது இது வந்து ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிட்டேன், முக்கோணம், செவ்வகம், சதுரம் அப்படின்னு. இப்போ இதை வச்சு ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஷேப்பெலாம் இருக்கும். இதோட சுற்றளவுன்னு கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கு அளவு கொடுத்துருவாங்க. 5 2 2 2 2 3 1 1 இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதோட சுற்றளவு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எத்தனை லைன் இருக்கோ அது எல்லாத்தோட நீளத்தையுமே கூட்டணும். அப்போ தான் வந்து சுற்றளவு வரும். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கொடுக்கும்போது அதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எளிதாக புரியும். ஸோ இப்போது பெரிமீட்டர் அப்படின்னா என்ன, சுற்றளவு அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க லென்த்தோட பவுண்ட்ரியோட மொத்த லென்த்தையும் கூட்டணும், அவ்வளோதான். எந்த ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதோட பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மொத்த லென்த்தையும் கூட்டணும், இல்லை எல்லா சைட்ஸையும் கூட்டணும் அப்படிங்க வச்சுக்கலாம். இது ஒரு பாலிகன் இருந்தது அப்படின்னா எல்லா சைட்ஸையும் கூட்டணும் இந்த மாதிரி, ஓகேவா. அப்போ வந்து அதுதான் வந்து பெரிமீட்டர், ஓகேங்களா. இப்போ பரப்பளவு ஏரியா அப்படின்றத பார்ப்போம், அது பெரிய ஃபார்முலாவும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயருக்கு பார்ப்போம். ஸ்கொயருன்னு கிடையாது, இது வந்து ஒரு செவ்வகம், ஓகே, செவ்வகம் வச்சுக்கலாம், ரெக்டாங்கிள், ஓகே. இப்போ இது வந்து பிரெத்து பின்னு சொல்லுவாங்க, இது லென்த் எல்லுன்னு சொல்லுவாங்க, ஓகே. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும், ரெக்டாங்கிள் தெரியும் இல்லையா. அப்போ இங்கேயும் என்ன தான் இருக்கும், எல் இருக்கும், இங்கேயும் பி தான் இருக்கும், பிரெத்து தான் இருக்கும், ஓகேவா. இப்போ ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு, ரொம்ப சிம்பிள், லென்த் இன்ட்டு பிரெத், ஓகேங்களா. உதாரணத்துக்கு இது வந்து 4 இருக்குது, இது 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏரியா
is equal to 5 into 4 is equal to 20. இப்போ இது கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, டைரெக்டாக உங்களுக்கு லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கவும் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இது ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா இல்லை ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க ஏதோ ஒன்று அதோட ஏரியா அதோட பரப்பளவு இவ்வளவு அப்படின்னு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு 30 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30 எங்கே என்ன எழுதுவீங்க? ஸ்கொயர் யூனிட். இங்கே வந்து நான் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஓகே கொடுக்குறேன். இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எப்படின்னு எழுதலாம். இது வந்து ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா பரப்பளவு. அதோட லென்த்து வந்து 5 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா அப்போ அதோட பிரெத்து எவ்வளோ இப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எல் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏரியான்னு தெரியும். இங்கே எல் என்ன கொடுத்துருக்காங்க? 5. பிரெத்து பி தெரியாது. ஈக்குவல் டு ஏரியா எவ்வளோ? 30. அப்போ பி ஈக்குவல் டு இந்த இங்கிட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 அங்கிட்டு போகும்போது டிவிஷன் ஆகிடும். அப்போது 30 டிவைடட் பை 5. அப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் அதிகமாக வந்திருக்கு டெட் எக்ஸாமை பொறுத்தவங்களுக்கு. ஓகே சரி. இப்போ இது ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இது எல்லாத்தையுமே காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலோகிராம் ஓகேவா? பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே பேரலாக இருக்கும், இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொதுவாக ஒரு பேரலோகிராமோட ஏரியா ஃபார்முலா என்னென்னா பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் இன்ட்டு ஹைட். இதுதான் ரெக்டாங்கிளுக்கு வந்து என்ன மாறிடுது? லென்த் இன்ட்டு பிரெத்தாக மாறிடுது. அது பேர் மாறுறதை தவிர்த்து பட் சேம் தான். பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ்னால் என்னென்னா இந்த கீழே உள்ள அதுதான் பேஸ்மெண்ட். இந்த கோடு இதோட லென்த்து இப்போ 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்டுனா பேரலோகிராமை பொறுத்தளவுக்கு இங்கே 90 டிகிரி இருந்தால் மட்டும்தான் ஹைட் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து நம்ம 90 டிகிரிக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதோட லென்த் எவ்வளவோ அதுதான் பிரெத்து. அது ஒரு 4 இருந்துச்சு அப்படின்னா இப்போ பேஸ் இன்ட்டு ஹைட் என்னது? 8 இன்ட்டு 4. 8 4s are 28. 8 4s are 32 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லைனா ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பேரலோகிராம் ஷேப்பில் கொடுத்துட்டு இது ரெண்டையும் கொடுத்து ஏரியா கேட்கலாம். ஓகேவா? அப்படி இல்லையா உங்களுக்கு பேஸ் மட்டும் கொடுத்துட்டு ஹைட் எவ்வளோன்னு கேட்கலாம். பேஸும் ஏரியாவும் கொடுத்துட்டு ஹைட் எவ்வளோன்னு கேட்கலாம். இல்லை ஹைட்டு அண்ட் ஏரியா கொடுத்துட்டு பேஸ் எவ்வளோன்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள், ஒரே ஃபார்முலா தான். சரி, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ ட்ரையாங்கிளோட பெரிமீட்ரு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 சைடையும் கூட்டிட்டா போதும். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதுக்கு எதுக்கு நான் திருப்பி ஒருக்கா பேரலோகிராம் வரைகிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. பேரலோகிராமோட ஏரியா ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேவா? பேஸ் இன்ட்டு ஹைட். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அது ஏன் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்னா அதுக்கு தான் இங்கே பேரலோகிராம் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினேன். எந்த பேரலோகிராமையுமே நம்ம ஒரு டயகனல் போட்டோம்னா அது வந்து பாதியாக ஈக்குவல் ட்ரையாங்கிளாக பிரிச்சிடும். ஓகேவா? அப்போது மொத்தத்துக்கு இதோட ஏரியா பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ அதோட பாதி ஏரியா மட்டும்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதை வச்சு தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா க்ரியேட் ஆச்சு. போன வருஷம் டெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இதை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குது. எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க. கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? பேஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கோங்க. ஏரியா கொடுத்துட்டாங்க 16. ஃபார்முலா அப்போ என்னது? 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போது
நமக்கு என்ன வேணும், பேஸ் கொடுத்துட்டாங்க 5, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ட்டு 5 இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு தேவை ஹெச். இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு இந்த கீழே இருக்கட்டும், டிவிஷனில் இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். ஓகேவா? இந்த 5 கீழே வந்துடும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 16 2s are 32, 32/5. இது டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னா உங்களுக்கு 6.4 சென்டிமீட்டர். பாயிண்ட்லேயே வருமானா வரும், வரக்கூடாதுலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் பேஸ், ஏரியா ஆஃப் பேரலோகிராம். இதை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குது. பெரிமீட்டர் வச்சு கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு நான் வந்து கூடுதலாக வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து ஒர்க் ஷீட்டாக கொடுக்குறேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ரொம்பவே ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.